ராசி மாதம் இந்த ராசி இப்போ நம்ம பார்க்குற ராசி வந்து கடகராசி. கடகராசி என்பது வந்து சந்திரன் ஆளக்கூடிய மாரக ராசி. கடகராசி பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், இந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியில் இருக்கின்றது. முழுமையாக பூச நட்சத்திரமும் ஆயிலி நட்சத்திரமும் கடகராசியில் ஆளக்கூடிய நட்சத்திரங்கள். இப்போ இந்த கடகராசி சரராசி, நீர் ராசி, பெண் ராசி சொல்லக்கூடியது. மார்பகம் இதை குறிக்கக்கூடிய இரத்த நாளங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இது ராசி. ஆனால் சிந்தனை சிற்பின்னு சொல்லலாம். கடகராசி சுயநலக்காரர்கள்னு சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இந்த ராசியில் டோட்டலாக நீர் ராசி, பெண் இரட்டை அப்படிங்கிறது எப்பயுமே அந்த பெண் இரட்டை ராசி. பெண் ராசி இரட்டை ராசினாவே அது சுயநலம் இயற்கையாகவே வரும். அதனால் இந்த கடகராசிக்காரெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா சுயநலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிம்பாங்க, ஏற்றுக்கவே மாட்டாங்க எதுவாக இருந்தாலும். அதனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கிட்டலாம் ஆண் பெண் இருபாலாருமே யாராக இருந்தாலும் சரி, கடகராசி அன்பர்கள் அவர்களுக்கு அவர்கள் எஜமான், அவர்களுக்கு அவர்கள் எஜமானி. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையாண்டு அதில் பயணிப்பவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் எல்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிறப்பே அப்படி தான். நண்டு பிடிச்சா வைக்கும், பிடிக்கலன்னா கட் பண்ணிடும். அது பாட்டுக்கு மறைமுகமாக ஒரு வங்கல் இருக்கிற மாதிரி உள்ளே இருக்கும். ஏதாவது பூச்சி பிடிச்சி சிக்கிச்சுன்னா கட் பண்ணிடும். அந்த மாதிரி பிடித்தால் இருக்கும், பிடிக்கலைன்னா கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் நண்டுங்கிறான். இந்த நண்டு ராசி அப்படிங்கிறது தான் கடகராசி. அதனால் வந்து கடகராசிக்கார லக்னம் வந்தாலும் சரி, ராசி வந்தாலும் சரி, கடகராசி லக்னமோ கடகராசியோ இவர்கள் எல்லாம் சுயநலக்காரர்கள். அதெல்லாம் வந்து உண்மை. அது வந்து அடுத்த கேட்டகரியில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்கணத்தில் சனி இருக்கிற ஆளுங்கிட்ட ரொம்ப வெரி 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 டேஞ்சர். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம், பொதுவான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த நம்ம சேனலில் வந்து இதை நான் சொல்கிறேன். ஏன்னா இது என்னுடைய 27வது வருஷ சர்வீஸு, ஒரு அனுபவம். ஒரு ஜோதிடராக நான் பயணம் செய்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொக்கிஷமான இந்த அனுபவ வார்த்தைகள் தான். படித்ததை விட அனுபவங்கள் மிகுந்த அதிகம். அதனால் அதை வச்சு சொல்கிறேன்னு வச்சுக்க. இந்த கடகம்னா இந்த மாதிரி இருப்பாங்க, கடகராசிக்காரர் சுயநலக்காரர் இருப்பாங்க. அதே மாதிரி லக்னத்தில் சனி இருக்கிற ஆளுங்கிட்ட ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கஞ்ச பையன், சுயநலக்காரன், அவனுடைய கட்டுக்குள்ளே இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய கட்டுக்குள்ளேயே வாழணும். ஒன்றும் வெளியே அதுக்குள்ளேருந்து வெளியே யாருமே அங்கேருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறார். அதே மாதிரி லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி அப்படிங்கிறது, நான் எடுக்கின்ற காரியங்கள் என்னுடைய பாதை தான் சரி அப்படிங்கிறத கொஞ்சம் அழுத்தி சொல்லக்கூடிய நபர்கள். இந்த 2இல் சனி இருந்தால், லக்கணத்தில் சனி இருக்கிற ஆளுங்க எல்லாமே டேஞ்சரு, பொதுவாகவே டேஞ்சரு. அதையும் சொல்கிறான், கஞ்ச பையன் தானே, சேமிப்பு அதிகமாக இருக்கும், நிறையா சேர்த்து வச்சுருப்பான், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணும்போது கூட லக்கணத்தில் சனி இருக்கிறவனுக்கு ஒரு பொண்ணை கொடுக்கும்போது கூட பார்த்து கொடுங்க, ஜாக்கிரதையாக கொடுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்து அதே மாதிரி ஈக்குவல் பொசிஷனில் இருந்ததுன்னா இணைக்கலாம், இல்லைன்னா இணைக்காதீங்க. பின்னாடி வந்து விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றவங்க வீட்டுக்கு கூட அந்த பொண்ணு போக முடியாது. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வாழ்ந்தாகணும், ஒன்றுமே போக முடியாது. யூரின் போகிறனா கூட கேட்டு தான் போகணும். அதே மாதிரி அப்பா அம்மா பேச்சை மீறாத ஒரு நபராக இவர்கள் எல்லாம் இருப்பார்கள். இது பொதுவான ஒரு விஷயம். இந்த லக்கண சனிங்கிறத ஒரு 2 வார்த்தை உங்களுக்கு இதை எடுத்து கொடுத்தேன். ரைட்டு. இந்த கடகராசி அந்த மாதிரி வந்து சுயநலம் அதிகமாக உள்ள ராசி தான் இந்த கடகராசி. அவர்கள் வாழ்வதற்காக எவ்வளோ பேர் வேணாலும் போட்டு தள்ளிவிடானுங்க. அந்த மாதிரி ராசிக்காரனுங்க இந்த கடகராசிக்காரனுங்க. இவனுங்களாம் ரொம்ப டேஞ்சர் பார்ட்டி. அதனால தான் வந்து கடகராசிக்காரர் வந்து சுயநலம் இருக்கக்கூடிய நபர்கள். அவர்கள் பிழைப்பதற்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்ககிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தையாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, பெற்றவங்கள அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த ராசி நபர்கள் இவர்களிடையே
கொஞ்சம் எச்சரிக்கையும் தேவை, கவனமும் தேவை. எப்படியாவது அவர்கள் பிழைத்து விடுவார்கள். அவனுங்க பிழைச்சிவானுங்க. எவன் செத்தாலும் கவலை இல்லை, நாங்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பானுங்க. ஆக எந்த விதமான ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு கூட்டம், ஒரு விசேஷம், ஒரு இது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், விபத்துனா கூட அங்கே எல்லாருமே அங்கே போய் அங்கே வந்து மெனக்கட்டிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். கரெக்டாக இவன் போய் சாப்பிட்டு திருப்தியாக எப்போ போய் அந்த கரெக்டாக அந்த கடைசி ஃபைனலில் போய் ஒரு என்ட்ரி போட்டுருவான். என்ட்ரி போட்டு உள்ளே நெய்யா அப்படின்ட்டானா, நான் ரைட்டு வந்துட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டன்ஸ் போட்டு நல்ல பேரை வாங்கிடுவானு. அதனால் இவனுங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பொதுவான கணிப்பு இது இந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் வந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு எப்படியும் வந்து அதான் சொல்லியிருந்தேன், எப்படியும் பிழைத்து விடுவார்கள் இவர்கள் எல்லாம். ஏன்னா பிழைக்க தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாம். அதனால் பிழைத்து விடுவார்கள். அதனால் இது வந்து இந்த புனர்பூச நட்சத்திரம் இப்படி இருப்பான், பூச நட்சத்திரம் இப்படி, ஆயிலி நட்சத்திரம் இப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. 3 விதமான குணாதிசயங்கள் எல்லாம் நட்சத்திர அதிபதி நின்ற இடம் சப்லாடு ஸ்டார்லாடை வச்சு சுய ஜாதகத்தில் சொல்கிறது அது வேறு. பொதுவாக வந்து இந்த ராசி இப்படி தான் இருப்பாங்க. நான் முன்ன உங்கள் ஒரு பாயிண்ட் வந்து நான் கொடுத்தது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து லக்கணத்தில் சனி இருந்தால் இப்படி, லக்கணத்தில் 2ஆம் இடத்துல சனி இருந்தால் இப்படி, இதெல்லாம் ஒரு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய அனுபவம் இது. 27 வருட இந்த ஜோதிட பயணத்தில் நான் கண்ட அனுபவத்தை உங்களுக்கு இதை வந்து பகிர்ந்து கொடுத்தேன். அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இந்த ராசி பலன் பார்க்கும்போது கூட இந்த ராசி எல்லா ராசியிலையும் சில விஷயங்கள் வந்து கடகராசிக்காரருக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு இல்லை. கடகராசி இப்படி இருக்குங்கிறது என்னுடைய பொதுவான கணிப்பு தான். ஓகேவா? மற்றபடி நான் வந்து ஒரு விஷயத்தில் அடித்து போல்டாக பேசணும் அப்படின்னு சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி கட்டத்தை வச்சு போல்டாக அடித்து பேசலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஓப்பனாக பேசுகிற நபர்கள் தான். அதனால் இந்த கடகராசி பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதம் தொட்டு ஒரு நல்ல அமைப்பு, அருமையான ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் சூரியனுடைய தொடர்பு புதன் இருப்பதினால் அருமையான ஒரு வாய்ப்பு, சொல்வாக்கு செல்வாக்கை உயர்த்தும் என்பதில் ஐயமில்லை. அதே மாதிரி கடகராசிக்கு 3ஆம் இடங்கிறது சகோதர ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது வீட்டுக்குடையவர் புதன் சூரியனோடு தொடர்பு கொண்டுவது வந்து இந்த 3ஆம் இடத்தில் உள்ள சகோதர ஸ்தானனுடைய பகைகள் தீரும். பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் ரேஸாகி தான் ஆஃப் ஆகும். காடு தகராறு, பொடி தகராறு, இடத்தகராறு ஏதாவது வந்து கொஞ்சம் ரேஸாகி ஆஃப் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். சில விஷயங்கள் எல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 குடையவர் 8ல் இருக்கார். ஓகேவா? 7ஆம் அதிபதி 8ல் இருக்கார். கொஞ்சம் போராடி தான் இப்போ ஏதாவது இந்த கடகராசி திருமண வாய்ப்பு, சுப வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் போராடி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இனி வந்து நல்ல காரியங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்கு 11ல் குரு அமைவது வந்து குரு பலன், குரு யோகம், சுப வாய்ப்பு, நல்ல செய்திகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. தட்டி எழுப்பி கூட கொடுத்துட்டு போயிடும். நல்ல செய்திகள் வரும் நேரம் இது. அதனால் கவனமாக தக்க வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து நிச்சயமாக தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் தான். இருந்தாலும் சில நேரங்களில் ஏமாந்து விடுவீர்கள். எவ்வளவோ வந்து நீங்கள் சில நேரங்களில் உங்களை நான் இவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கிறேன், நானே ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிவிடும். ஆக இதெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் இனி வரக்கூடிய வருடங்கள், மாதங்கள் சிறப்பு யோகமாக அமையும் என்பது சந்தேகமில்லை. அதனால் மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.